ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு டெய்லி கிளாஸஸாக சின்னதாக அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வந்துட்டு தொடங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து டே 1. இந்த டே 1ல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டே 1ல் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் இல்லைங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஆர்பி கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் நடந்திருக்கு இல்லையா, அந்த சீரீஸை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கிட்ட ஒரு தகவல் வந்து பரவிட்டுருக்கு. தமிழ் தான் ஈஸி, தமிழ் எலிஜிபிலிட்டி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், படிக்காட்டியும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நிறைய மூவ் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து தவறு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது உங்களுக்கு முக்கியம். அது போக கொஸ்டின் இப்படியும் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதற்காகவும் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து தான் ஆகணும். ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் 10th புக் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எந்த இடத்துலேருந்து எந்த லைன்லேருந்து கேள்வி வந்தாலும் உங்களால் எழுத முடியும். அப்படி இல்லை, இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புக்கில் எப்படி எந்தெந்த வரிகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் எந்த கொஸ்டின் வந்து எடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு வந்துட்டு எஸ்ஜிடி எக்ஸாம் நடந்தது இல்லையா, அதோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இது. ஓகேங்களா, சரி. அதில் 30 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 30 கேள்வி இல்லை, முதல் 20 கேள்விகளுக்கு 2 மதிப்பெண், ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மதிப்பெண், அடுத்த 10 கேள்விக்கு 1 மதிப்பெண், மொத்தம் 50 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எழுதுவீங்க. அதில் நீங்கள் 40% மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். 50க்கு 50 வாங்கணும்னு அவசியம் கிடையாது. 40% மார்க், அதாவது 20 மார்க் எடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து எலிஜிபிள். உங்கள் பேப்பரை வந்து அடுத்து கன்சிடர் பண்ணுவாங்க எவாலுவேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். முழுக்க இது எல்லாமே 10வது புக்லேருந்து எடுத்தது தான். அந்த எந்தெந்த பேஜ்லேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு போடுறேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறமா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு டெய்லி வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ்ஸு 1 மார்க்ஸ் எல்லாமே ஷேர் ஆகும். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, புக்கு படிக்கணுமா இல்லை படிக்காமையே டைரெக்டாக போய் நம்ம எழுதலாமா அப்படின்ட்டு. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் என்று எந்நூல் கூறுகிறது. ஓகேங்களா, இந்த கேள்விக்கான பதிலை வந்து படிக்காமல் எழுத முடியுமா யோசிங்க. மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி. ஜஸ்ட் கேள்வியை மட்டும் நீங்கள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் இந்த கிளாஸில் வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். அந்த புரிதல் தான் வந்துட்டு அடுத்தடுத்து வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. தவறான இணையை தேர்வு செய்க. இது சொல்லும் பொருளும்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். அரி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை முற்றையும் வினை எச்சத்தையும் உருவாக்குக. உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது? அந்த கேள்விகளோட தன்மைகளை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஓகேவா. உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது, அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார்? 8வது கேள்வி. மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர் வேன் ஓரிடத்தில் அமர்வேன், இத்தொடரில் இவர் வேன் என்பதன் பொருள் என்ன? இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றுக்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டாம். இந்த உரைநடை வரியில் கையாளப்பட்டுள்ள நயம் என்ன? வாழையும் கமுகும் தாழ்குலை தொங்கும் அப்படிங்கிற பாடல் வரி வந்துட்டு இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. பாடல் வரிகள். பொருந்து செல்வமும் கல்வியும். பாருங்கள், பாடல் வரிகள்லேருந்து கேள்விகள் இடம்பெற்றிருக்குது. அடுத்தது பொறுத்துகள நூலும் நூல் ஆசிரியர்களும் கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், பிரித்தெழுதுக.
ஃபஸ்ட்டு மாதிரி பிரித்தெழுதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கேட்குறது இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் வந்து எப்படி படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ண முடியும். கூற்று கிராமரையே தூக்கி கூற்று 1, 2ன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் 8 வகைப்படும். அது கூற்று 2ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது சரி தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நயம் பாராட்டுறது மாதிரி ஒரு 4 வரிகள் கொடுத்து, பாடல் வரிகள் கொடுத்து அதோட நயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சந்திப்பிழை சந்திப்பிழை அப்படிங்கிறது நம்மளோட புக்கில் டைரெக்டாக இருக்காது. 10th புக்கில் அந்த கசட தப்பற எங்கெங்கெல்லாம் வந்துட்டு சந்திப்பிழை அந்த ஒற்றெழுத்து மிகவும் மிகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்டர் இருக்குது கிராமரில். அதை வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாடல் வரி கொடுத்து பாடல் வரியோட ஆசிரியர் கேட்குறாங்க. தொகைநிலை தொடர்லேருந்து ஒரு கேள்வி தெரியுதுங்களா? விடுபட்ட சொற்களை கண்டறிக. இதெல்லாம் நீங்கள் செயல் பகுதி படிக்காமல் எழுதவே முடியாது. திணையிலேருந்து எப்படி ஒரு கேள்விகள் வந்துடுது. நிறைய பேர் கூற்றுகள் அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த கூற்றுகள் கொடுத்து அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார் சொன்னது ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேள்விகள் வந்திருக்கு. சொல்லும் பொருளும் இதிலேருந்து கேள்விகள் வந்துட்டு நிறைய இடம்பெற்றிருக்குது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இது பார்த்திங்கன்னா செகண்ட் லெசன் நினைக்கிறேன். அது ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா தான் இது எழுத முடியும். எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல். சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடை அழகு செய்தவர் யார்? கேட்ட பாடல் கிராமர் கொஸ்டின். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதுவும் வந்துட்டு சொல்லும் பொருளும்ல இருக்குது. இது வந்து ஒரு லெசனுக்குள்ளே வர கண்டென்ட்குள்ளே இருக்குது. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் அப்படிங்கிறது ஒரு லெசனில் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி பாடல் வரிகள் ரொம்ப பெருசாக இருக்காது. படிச்சிங்கனாலே இது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஆனால் படிக்காமல் வந்துட்டு நம்ம எழுத முடியாது. அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ 30 கேள்விகள் பார்த்தீங்கல்ல, உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா வந்திருக்கும். தமிழ் வந்து நீ வந்துட்டு டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய சஜஷன். படிக்காமல் எதையுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரஃபாக ஹேண்டில் பண்ணாதீங்க. தமிழை பொறுத்தளவுக்கு வந்துட்டு படிச்சுட்டே எழுதுங்க. ஓகேங்களா? இந்த 20 மதிப்பெண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஈஸியாகவும் எடுத்துடலாம். ஒரே நாளே நீங்கள் உட்காந்தீங்கன்னா கூட படிக்க முடியும். பட் வந்துட்டு நம்ம கடைசி நாள் படிச்சுக்கலாம் அப்படின்னா கடைசி நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கடவுள் ஃப்ரீயாக வச்சுருப்பாரான்னு தெரியாது. அதனால் டெய்லியுமே தமிழுக்குன்னு ஒரு 1/4 மணி நேரம் போடுங்க, கவர் பண்ணிடுங்க. உங்களோட மேஜரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. தென் மேஜர்லேயும் 2 டவுட்ஸ் இருக்குது. UGTRB மாதிரி 150 மார்க் ஃபுல்லாக உங்கள் மேஜரே வருமா, அந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே இன்க்ளூடாக வருமா அப்படின்ட்டு நிறைய ஒரு குழப்பத்தில் தான் வந்து போயிட்டுருக்கு. நம்மளுக்கு இப்போதைக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் ஜிகேக்கும் புதிய சிலபஸ் அப்டேட் பண்ணலை. பழைய சிலபஸே தான் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் அதை வந்துட்டு படிக்கிற மாதிரி இருந்தால் படித்து வைங்க. இல்லாட்டி உங்கள் மேஜரை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நோட்டிஃபிகேஷன் விடுறப்ப தான் தெரியும் பழைய மாதிரியே எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ளஸ் ஜிகேவும் இருக்கா, இல்லை வெறுமனே வந்து நம்ம மேஜர் மட்டும் தான் இருக்கான்ட்டு. இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், அதை பார்க்குறோம். மேஜர் வந்துட்டு கிளியராக பார்க்குறோம். ஓகேங்களா? இது 2 ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த மித்த இருக்க சைக்காலஜி வந்து ரொம்ப சுலபம் தான். அதை வந்து நீங்கள் 1 மாதத்தில் கூட உங்களால் வந்து கால்ஃபார்க்கு அப்புறம் கூட உங்களால் படிக்க முடியும். மேஜரை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் தெளிவாக இருங்க. ஆல் த பெஸ்ட். நாளைத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டு நோன்னு போடுங்க. ஓகே, தேங்க்யூ.